வணக்கம். 10,000 மைல் பயணம். எழுதியவர் வே. இறையன்பு. பகுதி 27. 1000 ஜன்னல் வீடு. வெளிநாட்டில் நடக்கிற முகாம்லலாம் செட்டிநாட்டு அரண்மனைகளையும் வீடுகளையும் புகைப்படங்களாக தொங்க விடுறப்ப அங்கே வர அயல்நாட்டு பார்வையாளர்கள்லாம் இது வீடான்னு கேட்டு ஆச்சரியப்படுவாங்க. பல்லவர்கள் காலத்தில் கடல் வணிகம் கொடிகட்டி பறந்துச்சு. மாமல்லபுரம் பல கப்பல்கள் வந்து போகிற துறைமுகமாக சிறந்து விளங்கி இருந்தது. இதெல்லாம் குறிப்புகள்லாம் இருக்குது. சங்க காலத்தில் வணிகம் தரை வழியாகவும் கடல் வழியாகவும் நடந்துச்சு. சில பொருட்கள் உற்பத்தியான இடத்துலையே விற்பனை செஞ்சாங்க. சில பொருட்கள்லாம் கிடைக்காத இடத்துக்கு ஊராக எடுத்து செல்லப்பட்டு விற்பனையாச்சு. உப்பு, மிளகு போன்றவை அன்று அப்படி வண்டிகள் மீதோ கழுதிகள் மீதோ ஏற்றி செல்லப்பட்டது. ஆங்கிலத்தில் ஒரு சூப்பின் பெயர் மிளகு தண்ணீர். ரசத்தின் சாயலாக இருக்கும் இது தமிழகத்தின் கொடை. இன்னைக்கு கூட தமிழக சமையலின் உச்சமும் தனித்தன்மையும் நம் ரசம்தான். வாரியார் தான் இருப்பதால் அது குழம்பு, தெளிவாக இருப்பதால் அது ரசம்பாரு. மயிலை சீனி வெங்கடசாமி பழங்கால தமிழர் வாணிகத்தை பற்றி ஒரு நூலையே எழுதியிருக்காரு. தரை வழியாக வாணிகம் செய்தவருக்கு மாசாத்துவான்னோ கடல் வாணிகத்தை நடத்தியவருக்கு நாயகன்னோ பேர் இருந்துச்சு. பெண்கள் அழகு செய்கிறதுக்கான நறுமண திரவியங்களை இந்தியாவிலேருந்து தான் இறக்குமதி செய்கிறதால ரோம நாட்டோட செல்வம் வீணாவதா திசு தசு என்ற அறிஞர் குறிப்பிட்டார். மிளகிற்காக ரோமாபுரி பொன் வீணானதா பிலினியும் கூறினார். யவனர்களோடு நெருக்கமான வணிகம் இருந்ததை யவனர் தந்த வினைமானன் களம் பொன்னோடு வந்து கரியோடு பெயரும்னு அகநானூற்றில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. காவிரி பூம்பட்டினம் ஏற்றுமதிக்கும் இறக்குமதிக்குமான ஒரு பெரிய சந்தையாக இருந்திருக்கு. அகில், பொன்னு, துகில், முத்து போன்றவை அங்கே ஏற்றுமதிக்காக குவித்து வைக்கப்பட்டிருந்துச்சு. தமிழகத்தில் வாசனை திரவியங்கள் அன்னைக்கே உலகத்தோட கவனத்தை ரொம்ப ஈர்த்திருக்கு போல தெரியுது. மதுரையோட மல்லிகை இன்னைக்கு மட்டுமல்ல, அன்னைக்கும் முக்கியமான ஒரு பொருளாக கருதப்பட்டிருக்கு. இந்தியாவுக்கும் மத்திய தரைக்கடல் பகுதிக்குமான வணிகத்தில் சந்தனம் முக்கிய பகுதியாக இருந்திருக்கு. காஷ்மீரில் இருக்கிற ஒரு புத்தர் சிலம் முழுக்க சந்தன மரத்தில் செதுக்கப்பட்டிருந்தது. குங்கிலியத்தை பற்றி பெரிய புராணத்தில் குங்கிலிய நாயனார்னு ஒரு நாயனாரின் பெயர் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இவர் தன்னோட பக்தியால் வளைந்த சிவலிங்கத்தை நிமிர்த்தினாராம். சாம்பிராணியை பற்றி ஹிரோடட்டஸ் தனது நூலில் எழுதியிருக்கிறாரு. அரேபியாவில் சாம்பிராணியை சேகரிக்கிற பணியை 3000 குடும்பங்கள் செய்து வந்ததாகவும் அதனால் அதிக விலை நிர்ணயிக்கப்பட்டதாகவும் குறிப்பிடும் அவர் அவங்கள புனிதமாக கருதி எந்த சாவுக்கும் அவங்க போகக்கூடாதுன்னு தடை விதிக்கப்பட்டதாகவும் குறிப்பிடுறாரு. இது மட்டும் அல்ல, எகிப்திய பெண்கள் சாம்பிராணி புகையை உடல் முழுக்க செலுத்திக்கிட்டு கிறங்கி கிடப்பாங்கன்னு சரித்திரத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. குழந்தை இயேசுவை 3 ஞானிகள் சந்திக்க போனப்போ எடுத்து சென்ற பரிசு பொருட்கள் சாம்பிராணியும் ஒன்றுன்றதால ஐரோப்பாவில் இதற்கு மகத்துவம் அதிகம். பட்டினப்பாலையில் காவிரி பட்டணத்தில் அலந்தரியா பல பண்டம் வரம்பரியாமை வந்து என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. திறமிகுந்த நாவாய்களை தமிழர்கள் வடிவமைச்சாங்கன்றது வெறி பிடித்த களிறு போன்று கடலை பிடிச்சு செல்லும் நாவாயின்னு முடமோசியாருடைய புறநானூற்று பாடல் வெளிப்படுத்துது. நற்றினையில் கங்கை வங்கம் போகுவோர் கொல்லோன்னு குறிப்பிடப்பட்டிருக்கிறது. கொர்க்கை, தொண்டி, பூம்புகார் போன்ற தமிழ்நாட்டு துறைமுக பட்டணங்களில் கப்பலில் புறப்பட்டு சென்ற வணிகர்கள் கிழக்கு கடற்கரையோரமாக தங்கள் களங்களை செலுத்தி நெல்லூர், கலிங்கப்பட்டினம், வங்கம் போன்ற இடங்களுக்கு போனாங்க. ஆந்திர நாட்டில் உள்ள அமராவதிக்கும் தமிழர்கள் வாணிகம் செய்ய போனாங்க. அங்கே இருக்க பௌத்த ஸ்தூபிய கட்டட தமிழர்களும் ஸ்பான்சர் செஞ்சாங்க. கிமு 2ஆம் நூற்றாண்டில் தமிழ் வணிக குழு இலங்கைக்கு போச்சு. அப்போ அது தலைநகராக இருந்த அனுராதபுரத்தில் வணிகம் செஞ்சதை பிராமி கல்வெட்டு குறிப்பிடுது. தமிழகத்துக்கு கிழக்கே வெகு தூரத்தில் வங்காளகுடா கடலுக்கு அப்பால் பசிபிக் கடலில் இருந்த பெருந்தீவுகள் இன்னைக்கு இந்தோனேஷிய தீவுகள். அன்று தமிழர் அகராதியில் சாவகம், ஐம்பெருங்காப்பியங்களில் ஒன்றான மணிமேகலையில் சாவக நாட்டில் உள்ள நாகபுரம்ன்ற இடம் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அரிசின்ற சொல் அரிசான்னோ, இஞ்சின்ற சொல் சிஞ்சிபோரஸ்ன்னோ, கருவான்ற சொல் கார்பியான்னோ கிரேக்க பெயரில் உருக்குலைந்தன. தமிழ் மன்னர்கள் யவனர்களை தங்களோட மெய்காப்பலராக வைத்திருந்ததாக கூட தகவல் இருந்துச்சு. இன்னைக்கு இந்திய பாதுகாப்பு படையில் இருக்கிற அயல்நாட்டு பிரிவு கூர்கா பட்டாலியன்கள் உயிருள்ளவரை போர் மைதானத்தை விட்டு ஓடாமல் போராடுபவர்கள் நேபாளிகள்ன்றத நாங்கள் IAS பயிற்சிக்காக நாகாலாந்தில் உள்ள ஸ்கமா படைப்பிரிவுக்கு சென்ற பொழுது மேஜர் ஜா கூற கேட்டிருக்கிறேன். மேனக்ஷா ஒரு முறை குறிப்பிட்டார், சாவுக்கு நான் பயப்படலன்னு யாராவது சொன்னா ஒன்று அவன் பொய் சொல்கிறான், இல்லை அவன் கூர்காவாக இருக்கணும். ஈழம், மலைநாடு, சிங்கப்பூர், தாய்லாந்து, கம்போடியா, சுமத்ரா போன்ற பல நாடுகளில் தமிழர்கள் குடியேறினாங்க. கொரியாவுக்கு போன முதல் பௌத்த துறவி தமிழர். இவர் மதத்தை பரப்பியதோடு பல விகாரங்களையும் நிறுவினார். ரோமாபுரி மன்னன் அகஸ்டஸ் எகிப்தை வெற்றி பெற்றான். கிளியோபாட்ரா ஆண்டனி கூட்டணி தோற்கடித்த பிறகு தமிழகத்துடன் நேர்முக வணிக தொடர்பு கிட்டியது. ஸ்டிராபோ, பெரிப்புலஸ், பிலினி, டாலமி ஆகியோர் எழுதிய நூல்கள் தமிழகத்தில் கடல் வாணிகத்தை பற்றி குறிப்பிடுது.
அகழ்வாய்களையும் இவற்றை உறுதிப்படுத்தும் சான்றுகள் கிடைத்திருக்கு. வணிகம் விரிவடைய சில ரோமானியர்கள் தமிழ்நாட்டில் குடியேறவும் செஞ்சாங்க. இவங்க வாழ்ந்த இடம் ஒன்று மதுரை மாநகரோடு இணைந்தும் இருந்தது. தென்னிந்தியாவுக்கும் சுமேரியாவுக்கும் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னமே வணிக தொடர்பு இருந்திருக்க வேணும்னு சாய்சின்ற அறிஞர் குறிப்பிடுறாரு. தமிழகத்திற்கும் பாபிலோனுக்கும் விரிவாக வணிகம் நடைபெற்றது கணக்கு பதியப்பட்ட களிமண் ஏடுகள் சிலவற்றின் மூலம் நம்ம அறியலாம். 1740 ஆண்டு அரேபியாவுக்கு செல்கிற கப்பலில் 4250 அச்ச குதிரைகளுடன் திரும்பி வந்ததுன்னு அனந்தரங்க பிள்ளை தன்னோட நாட்குறிப்பில் குறிப்பிட்டிருக்கிறாரு. தமிழ்நாடு சீனாவோட பலமான ஒரு கடல் வணிகத்தை நடத்தி வந்தது. தமிழகத்து பண்டங்கள் கிமு 7ஆம் நூற்றாண்டிலேயே சீனத்தில் இறக்குமதியான தகவலை நம் நாட்டு வரலாறுகள்லாம் தெரிவிக்குது. சீனாவிலிருந்து பட்டும் சர்க்கரையும் இறக்குமதி செய்யப்பட்டது. காகிதம் மட்டும் தமிழர்கள் இறக்குமதி செய்திருந்தா தமிழகத்தின் வரலாறே மாறி இருக்கும். மனப்பாடம் செய்வது பெரிய கெட்டிக்காரத்தனன்ற மாயை தமிழகத்தில் ஏற்பட்டிருக்காது. நமது பைந்தமிழ் நூல்கள் அழியாமல் காப்பாற்றப்பட்டிருக்கும். ஆனால் சீனர்கள் காகிதம் தயாரிப்பதை ரகசியமாகவே வச்சுருந்தாங்க. 2ஆம் நூற்றாண்டில் தசார்லுங்ன்றவர் தான் காகிதத்தை கண்டுபிடிச்சாரு. இதனால் சீனர்கள் தங்கள் அறிவை பத்திரப்படுத்துவது எளிதாக இருந்துச்சு. சீனர்களுக்கும் அரேபியர்களுக்கும் இடையே நடந்த போரில் காகிதம் செய்கிற நுணுக்கம் தெரிஞ்சவங்க கைது செய்யப்பட்டதால் காகிதம் செய்யும் கலை இஸ்லாமிய உலகுக்கு பரவுச்சு. அறிவியல் அட்சய பாத்திரமாக விளங்குகிற காகிதத்தை கண்டுபிடித்தவர் ஒரு அரவாணின்றது ஒரு மகிழ்ச்சியான தகவல். ஆனால் அவர் தற்கொலை செஞ்சுக்கிட்டாருன்றது வருத்தமான தகவல். தன் தற்கொலையை பற்றி காகிதத்தில் கடிதம் எழுதிட்டு போன முதல் நபர் அவராக தான் இருக்குன்றது ஒரு ஹேஷியமான தகவல். புத்தரை சீனத்துக்கு அறிமுகப்படுத்திய போதி தர்மர் காஞ்சிபுரத்துக்காரர்ன்றதை அண்மையில் என்னை சந்தித்த ஜப்பானிய அறிஞர் கூறியப்போ நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைந்தேன். சுருக்கமாக பல விஷயங்களை சொல்லும் கலை சீன வரபில் இருந்தாலும் அதற்கு செறிவூட்டியது பௌத்தம்தான். ராஜேந்திரன் குலோத்துங்கன் போன்றோர் வணிகத்தில் பொருட்டு சீனத்திற்கு தூதுக்குழுவா அனுப்புனாங்க. கங்கை கொண்ட சோழபுரத்தில் சீன எழுத்துக்கள் பொறித்த பீங்கானோடுகள் கண்டுபிடிக்கப்பட்டுச்சு. திருப்புடைமருதூர் கோயிலில் காணப்படும் 16ஆம் நூற்றாண்டை சேர்ந்த ஓவியத்தில் அரபு நாட்டு வணிகர்களும் சீன பயணிகளும் கப்பலில் குதிரைகளை ஏற்றி செல்வது தீட்டப்பட்டுள்ளது. இன்னைக்கு போல எந்த அறிவியல் வசதிகள் இல்லாத காலத்தில் நம் தமிழர் மேற்கொண்ட பயணங்கள் நமக்கு ஊக்க முன்மாதிரிகள். கொஞ்சம் விலகினாலும் சிலதை பகிர வேண்டியிருக்கு. குதிரைகளை தமிழர்கள் ரொம்ப நேசிச்சாங்க. அதுவும் படைபலத்தில் குதிரைகள் முக்கியமான பங்கு வகிச்சதால அவர்கள் அரபி குதிரைகளை தருவித்தவனும் இருந்தாங்க. குதிரைகளை ப்ரீடிங் செய்கிறது ரொம்ப கஷ்டம். இன்னைக்கு கூட கலப்பின பசுக்களை செயற்கை கருவூட்டல் மூலம் தயார் செய்வது போல குதிரைகளை செய்ய முடியறதில்ல. தன் மீது அமர்பவன் திறமசாலியாக இருந்தால் மட்டும் அமர்வதற்கு குதிரைகள் இடம் கொடுக்கும். குதிரைகளை ரொம்ப நேசித்த ஒரு மன்னன் இருந்தான். 200 மைல் ஓடக்கூடிய குதிரைக்கு 1000 பொன் தருவதா ஒரு நாள் மன்னன் தெரிவித்தான். ஆனால் 3 ஆண்டுகள் ஆன பின்னரும் அவனுக்கு அப்படிப்பட்ட குதிரை கிடைக்கல. அப்போ அவன் அரசவையை சார்ந்த ஒருவர் நாடு முழுதும் சுற்றி பார்த்து அப்படிப்பட்ட ஒரு குதிரையை கண்டறிவதா சொன்னார். அரசனும் அவருக்கு குதிரையை வாங்கறதுக்காக நிறைய பணம் கொடுத்து அனுப்பினான். 3 மாதங்கள் கழித்து அந்த அதிகாரி ஒரு குதிரையோட எலும்புகளோடு வந்தார். அரசன்கிட்ட இது இறப்பதற்கு முன்னாடி ஒரு நாளைக்கு 300 மைல் ஓடும், எனவே இதற்கு 500 பவுன் கொடுத்து வாங்கி வந்தேன்னாரு. அரசருக்கு பொத்துக்கிட்டு வந்துச்சு கோபம். எனக்கு உயிரோடு இருக்கும் குதிரை வேணும், ஏன் இப்படி இறந்து போன குதிரைக்காக பணத்தை விரயமாக்கி இருக்கிறாருன்னாரு. மகாராஜா, நீங்கள் இறந்து போன குதிரைக்காக 500 பவுன் தர சம்மதிச்சிங்கன்றது எல்லாருக்கும் தெரிந்தா நிச்சயம் உங்களுக்கு ரொம்ப வேகமான குதிரை கிடைக்கும்னாரு. ராஜா குதிரையை எந்த அளவு நேசிக்கிறார்ன்ற தகவல் பரவுச்சு. 3 மாதத்துக்குள்ள 300 மைல் ஓடக்கூடிய குதிரை அவருக்கு கிடைச்சிது. 100 ஆண்டுகளுக்கு முன்பு வெளிநாடுகளோட பயண தொடர்பு கொண்டு பெருமளவு வணிகம் செஞ்சவங்க செட்டிநாட்டு மக்கள். இன்னைக்கு யுனெஸ்கோ நிறுவனம் செட்டிநாட்டு பகுதியை தொன்மை மையமாக அறிவிக்கும் முயற்சியில் விழிப்புணர்வு பணிகளை ஏற்படுத்திட்டு இருக்கு. வெளிநாட்டில் நடக்கிற முகாம்களில் செட்டிநாட்டு அரண்மனைகளையும் வீடுகளையும் புகைப்படங்களை தொங்கவிடும் பொழுது அங்கே வர வெளிநாட்டுக்காரங்கள்லாம் இது வீடான்னு கேட்டு ஆச்சரியப்படுவாங்க. 1000 ஜன்னல்கள் கொண்டிருக்கும் வீடுகளும் செட்டிநாட்டு பகுதியில் இருக்குது. இந்த வீடுகளில் பளிங்கு தரைகள் இத்தாலியில இருந்தும் கிரானைட் கற்கள் திருச்சியில இருந்தும் இங்கிலாந்திலிருந்து டைல்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தாமிர கூரை தாவர வனத்தால் ஜோடிக்கப்பட்டு வீட்டை குளுமையாக வச்சிருக்கு. செட்டிநாடு பகுதியை பற்றி கர்ணவடி கதை ஒன்று இருக்கு. சோழ சாம்ராஜ்யத்தின் ஒரு பகுதியாக விளங்கி வந்த காலத்தில் வேறு சமுதாயத்தை சேர்ந்த ஒரு பெண்ணை அரசனோட ஆள் கடத்தி அறிந்து கோபமடைந்த செட்டியாருங்க பாண்டிய சாம்ராஜ்யத்துக்கு 13ஆம் நூற்றாண்டிற்கு பிறகு இளையாற்றங்குடி கோயிலை சுற்றி 4 கிராமங்களில் குடியேறினாங்க. அது காரைக்குடியிலிருந்து 25 கிலோமீட்டர் மேற்கில் இருக்குது. அங்கு 76 கிராமங்களையும் மற்றும் பல கோயில்களையும் உருவாக்குனாங்க. அதுதான் இன்றைய செட்டிநாட்டு சோழ சமுதாயத்தில் நஞ்சை நிலத்தில் வாழ்ந்த பொழுது சைவ உணவு உண்ட இவங்க வறண்ட செட்டிநாட்டு பகுதியில் குடியேறியப்போ அசைவ உணவு உட்கொள்ள ஆரம்பித்தாங்க. இன்னைக்கு அசைவ உணவுக்கு செட்டிநாட்டு சமையலே மகுடோன்ற நிலை ஏற்பட்டுடுச்சு. நாடு பிடிக்கும் ஆசையிலோ மற்றவர்கள் மீது ஆதிக்கம் செலுத்த வேண்டும்ன்ற ஆசையிலையோ தமிழர்கள் பயணங்கள் மேற்கொண்டதில்லை.
அடுத்த நாடுகள் நம்ம அடிமைப்படுத்தக்கூடாதுன்றது மட்டுமல்ல, தமிழ்நாடு யாரையும் அடிமைப்படுத்தக்கூடாதுன்னு நினைக்கிறதா உண்மையான நாட்டுப்பற்றுன்னு நினைப்பவங்க தமிழர்கள். இவங்க அறிவை விரிவாக்கி கொள்ளவும் திரவியம் தேடவும் பல இடங்கள்ல இருந்து நல்லதை கொண்டு வாழ்க்கையை மேம்படுத்தி கொள்ள வணிகம் செஞ்சாங்க, வரலாறும் படைச்சாங்க. நாளை பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.